பாட்டி ஆ? பாட்டி என்ன இத பாத்தீங்களா? அப்பா பிரபுக்கண்ணா? இங்க வாங்க. இத பாத்தீங்களா? ஹை. இங்க பாருங்க. இங்க பாரு. காட்டு காட்டு. ஆ, பிரபு இந்த போட்டோ எங்க கிடைச்சதுப்பா? பாருங்க. அண்ணே, அம்மா தூக்கி வச்சிருக்கிற குழந்தை யாருன்னு? நீயா? ஆமா ரேவதி. அண்ணா காமி. அண்ணா நீ அம்மாவும் சூப்பரா இருக்கீங்களா? குடு குடு பாட்டி சின்னவனே. காட்டு. இந்தாங்க பாட்டி. ஆமா, இந்த போட்டோ ரொம்ப வருஷமா கண்ணுலயே படலையே. இது எப்படி திடீர்னு உனக்கு கிடைச்சது பிரபுக்கண்ணா? இந்த போட்டோ சித்தி வீட்ல இருந்துச்சு. நேத்து சித்தி தான் ஆதர் கிட்ட இந்த போட்டோ கொடுத்து விட்டுருக்காங்க. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டா ஆதர். அப்படியே நீ யாரு? வெளியே வா. வெளியே வா. யாரு? அப்புறம் வந்து சாப்பிடுவோம். குடும்பமே மொத்தமா இருக்காங்க. தில்ல வா வா. என்ன ஏகாம்பரம், எதுக்கு வீட்டு வாசல்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? ஏய் தில்லை, நீ முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தையும் தயங்காம செய்வேன்னு உன்னை பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நான் கொஞ்சம் அசந்த நேரத்துல நீ இவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஐயோ, யோ ஏகாம்பரம், பார்த்து பேசு. யார் அயோக்கியத்தனம் பண்ணா? யார் திருத்தனம் பண்ணா? இதெல்லாம் பண்றதுக்காகவே பிறந்து வளர்ந்துட்டு இருக்கிறது நீதானே? நீ என் அப்பாவை பார்த்து பேசுறியா? சரிதான், நிறுத்து. நீ உங்க அப்பா எல்லாரும் என்ன பெரிய யோக்கியங்களா? எல்லாம் ஒரே ஃப்ராட் கும்பல் தானே? ஏய் வேல்விழி, யாரு ஃப்ராடுங்கற? அப்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்னது? என்ன பண்ணாங்களா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டா நாங்க நம்பிடுவோமா? இந்த கேடு கட்ட கும்பலுக்கு தலைவியே நீதானே? எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காத. நீ பேசாம போயிடு. டேய் ஏகா, ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ற? எதுக்கு இப்ப இங்க வந்து நின்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு அத சொல்லு முதல்ல. உன் மூத்த மகனும் பேரனும் என் மேல அபாண்டமா பொய் கேஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த கேஸ்ல அவங்களால ஜெயிக்க முடியல. கண்டிப்பா எப்படியும் தோத்து போயிடுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதா நிக்கிறாள இந்த ஆதிரியை என் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி கேஸ்ல நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்ஸை திருட வச்சிருக்கான். யோ ஏகாம்பரம், உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா இங்கிருந்து போயிரு, இல்லனா வீணா அடி வாங்கிட்டு தான் போவேன். ஏய், அடிப்பியா? எங்க அப்பா வேண்டி அடிப்பியா? வாடா. டேய், என்னடா ஓவரா சவுண்ட் விடுற? எங்க இருங்க. ஏய், எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு கோவம் பொத்துக்கிட்டு வருதா உனக்கு? கேஸ்ல தோத்து போயிடுவோன்னு பயம் இருந்தா என் காலை பிடிச்சு கெஞ்சி கதறி என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா, தெரியாதனமா உங்க மேல கேஸ் போட்டேன், எங்களை விட்டுருங்கன்னு 2 பேர் வந்து நின்னு இருந்தீங்கன்னா போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி அனுப்பி வீட்டுல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருட வச்சிருக்கேன். உனக்கு வெக்கமா இல்லடா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த கேஸ் டாக்குமெண்ட்டும் உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரல. ஏய், சும்மா பொய் சொல்லாத. நேத்து உன் கம்பெனி சார்பா எங்க வீட்டுக்கு வந்து கிளீனிங் ஒர்க்க பார்த்த. அந்த டாக்குமெண்ட்டை திருடுறதுக்காக தான் நீ பக்காவா பிளான் போட்டு எங்க வீட்டுக்கு நீ வந்திருக்க. நான் பார்க்காத நேரத்துல நீ அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு கிளம்பிட்ட. ஒழுங்கு மரியாதையா அந்த டாக்குமெண்ட்ஸ இப்ப நீ திருப்பி குடுக்கலனா இப்ப இந்த மொத்த குடும்பமும் லாக்அப்ல தான் இருக்கணும். பாத்துக்கோ. ஏய், என்ன நீ மிரட்டுறியா? ஆதிர உன் வீட்ல இருந்து எந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரல. நேர்மையும் நியாயமும் எங்க பக்கம் இருக்கிறப்ப நாங்க எதுக்கு உங்க டாக்குமெண்ட் எடுக்கணும்? அதனால உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க. ஏய், அது எப்படிடா கிளம்புவோம்? ஏண்டா, டாக்குமெண்ட் என் கைக்கு வராம இந்த இடத்த விட்டு ஒரு அடி நகர மாட்டோம். இப்ப டாக்குமெண்ட்டை கொடுக்க போறீங்களா இல்லையா? டேய் ஏகாம்பரம், காலம்புறாவும் என்னையும் நம்ம அம்மாவையும் அள வச்சது பத்தாதா? இன்னும் எங்களை இப்படி அள வைக்கணுமாடா? தேவையில்லாம ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்து இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்காடா? அண்ணன் தம்பிங்கிற உறவு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க வேண்டிய எவ்வளவு பெரிய உறவு, அதை இப்படி சதைச்சு சின்னாபிடமா ஆக்கிக்கிட்டு இருக்கியேடா. டேய், இன்னொரு ஜென்மத்துல நீயும் நானும் இப்படி அண்ணன் தம்பியா பிறக்கவாடா போறோம். ஏண்டா இதையெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லுடா. ஏய், நீ இப்படி சென்டிமெண்டா பேசி சிம்பத்தியை கிரியேட் பண்ணி என்ன ஏமாத்திடலாம் நினைக்காத.
ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், என் டாக்குமெண்ட் எனக்கு வேணும். இல்லனா நான் உன்னை அடிக்கிற அடியில உன் மருமக தானா கதறிக்கிட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து என் கையில கொடுப்பா. சித்தப்பா உங்க இஷ்டத்துக்கு வார்த்தை விடாதீங்க. நீங்க எங்க அப்பா அடிப்பீங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? டேய் என்னடா பண்ணுவ? என்னவோ சும்மா எகிர்ற? ஏண்டா நீங்களாம் இவ்வளவு ரோஷமா இருந்தா எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தீங்க? நான் எந்த டாக்குமெண்ட்டையும் எடுக்கல. தேவையில்லாம பேசாத குமாரா. என்னை பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். ஏன் தெரியாது? உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக என் வீட்டுக்கு வந்த நீ, இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக நீ இது மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவல்ல நீ. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேல கை வைப்பீங்க? டேய், உங்களை என் மகனை அடிச்சதுக்கு சும்மா விட மாட்டேன்டா. உங்களை உண்டில நீ பே பண்றேன்டா. சித்தப்பா என்ன பண்றீங்க? என்ன நிறுத்துடா. எங்க அப்பாவே அடிக்கிறீங்களா? டேய், விடுடா, விடுடா. போடா போ. பேசிக்கிட்டு என்ன பிரச்சனை பண்றியா? அடிக்க வரீங்களா? ஆ? உங்களை சும்மா விட மாட்டேன். என் டாக்குமெண்ட்டை திருடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை கேட்ட எங்களே அடிக்க வரீங்களா? ஏய், உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. டேய் வாடா, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். ஏங்க வேணாங்க, கோவப்படாதீங்க. அவங்கதான் புரியாம கோவப்பட்டுட்டு இருக்காங்கன்னா பதிலுக்கு நீங்களும் இப்படி கோவப்படுறீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. கார்த்தி நீயும் கோவப்படாம தயவு செஞ்சு இரு கார்த்தி. ஏய், இப்ப டாக்குமெண்ட் வரல அவ்வளவுதான். ஏய் உனக்கு சொன்னா புரியாது. உன் டாக்குமெண்ட் எதுவுமே எங்க கிட்ட இல்ல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம உன் அப்பா உன் அண்ணனை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு நீ. அதான் எல்லாத்துக்கும் நல்லது.